கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, தவ காலத்தின் இந்நாளில் நாம் சிந்திக்க எடுத்திருக்கிற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 21வது இறைவசனம். உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்பதாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை நம் வாழ்வின் முன்னுரிமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எது எனக்கு முக்கியம், எதில் நான் என் வாழ்வில் முன்னுரிமையை செலுத்துகிறேன் என்பதை சுட்டி காட்டக்கூடிய இறை வார்த்தையாக இந்த இறை வார்த்தை பார்க்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையில் 2 முக்கியமான சொல்லாடலை நாம் பார்க்கிறோம். ஒன்று செல்வம், மற்றொன்று உள்ளம். செல்வம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, எதை அதிகம் நான் மதிக்கிறேன், எதற்காக நான் அதிக நேரம் செலவிடுகிறேன், எதற்காக அதிக நேரம் நான் கவலைப்படுகிறேன் என்பதெல்லாம் செல்வமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, ஒருவருக்கு பணம், மற்றொருவருக்கு பட்டம், மற்றொருவருக்கு புகழ், மற்றவருக்கு சுயமரியாதை செல்வமாக இருக்கலாம். 2வது நிலையில் நாம் பார்க்கிறோம் உள்ளம் என்பது. இந்த உள்ளம் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த தவ காலத்தில் ஜெபம், தவம், தானம் என்கிற 3 அறச்செயல்களை நாம் முக்கியமாக செய்ய அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த அறச்செயல்களை செய்வது என்பது முக்கியம்தான். ஆனால் அதை எந்த உள்ளத்தோடு நான் செய்கிறேன் என்பது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த இறை வார்த்தை, உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். என்னுடைய செல்வம் கிறிஸ்துதான் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்தில் கிறிஸ்துவே எனது உண்மை செல்வம் என்பதை நாம் நினைத்து பார்க்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக கிறிஸ்து என்பவரை நமது செல்வமாக நாம் பாவிக்கும் பொழுது நம் உள்ளம் அவரோடு இணைந்திருக்கிறது. திருத்துதர் பவுல் சொல்வார், கிறிஸ்துவே என் ஒப்பற்ற செல்வம் என்று சொல்வார். ஆகவே இன்றைய நாளில் இந்த தவ காலத்தை மிகவும் நிறைவோடும் மகிழ்வோடும் கொண்டாடுகிற நாம், இந்த தவ காலத்தில் நாம் நம் உண்மை செல்வமாகிய இயேசுவை பற்றி கொள்வோம். அதன் வழியாய் நம் உள்ளம் அவரோடு இணைந்திருக்க, அவரோடு மகிழ்ந்திருக்க கடவுளின் ஆசி அருள் நமக்கு நிறைவாக கிடைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.